ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி அரிசி இல்லாமல் சம்பா ரவை கோதுமை வச்சு பருப்பு சேர்த்து எப்படி அடை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இவங்களை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். கூடவே 2 காஞ்ச மிளகாவும் உளுந்து சோம்பும் 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டு ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி சம்பா ரவை 1.5 டம்ளர் எடுத்து அதை கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம அரைக்கிற நேரம் அதை ஊற வைங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம ஊற வச்ச பருப்புகளை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு போட்டு மஞ்சத்தூளும் போட்டு கலந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து கலக்கி தோசைக்கல்லில் அடையாக வார்க்க வேண்டியதான். இதுக்கு ஒரு காரமான பச்சை சட்னி பண்ணலாம். காஞ்ச மிளகா வத்தல் 5-6, ஒரு 10-20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20, உப்பும் போட்டு உரலில் நல்லா இடிச்சிட்டு, அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு லைட்டாக அரைச்சி நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு இந்த சட்னியோடும் வெல்லத்தோடும் இந்த அடையை பரிமாறலாம். நல்லாயிருக்கும்.